செகண்ட் ரவுண்ட் ஒன் மேட்ச் இறங்க பார்த்தீங்கன்னா காந்தி பாசறை வெர்சஸ் ஆம்பல். டாஸை வின் பண்ணி காந்தி பாசறை ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பவுலரு. ஸ்ட்ரைக்கில் இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வசந்த், அர்ஷத் இங்கே நான் ஸ்ட்ரைக்கர்ஸனில் இருக்க போகிறாங்க. முதல் ஓவர் போட வேகம் வீரா வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து ஆஃப் த மார்க், பேட்டை கரெக்டாக விட்டாருங்க. அமான் அவர்கள் ஆல்ரவுண்டர் அமான், அங்கே ஃபீல்டர் சிங்கிள். செகண்ட் ஒன் அர்ஷத், அவர் பிடிக்கிற முதல் பந்து மீடியம் பேஸில் ஒரு யார்க்கர் தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ணார். பேட்டை போட்டு சிங்கிள் எடுக்கிறாங்க. தேர்ட் ஒன் ஓவரில் 4 பந்துங்க. அவுட் சைடு ஆஃபில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். அவரோட ஹைட்லேருந்து ரிலீஸை கரெக்டாக வச்சார். சரியான பம்ப் எடுக்குது பந்து. ஃபோர்த் ஒன் வசந்த் ஸ்ட்ரைக்கில் சூப்பர் ஒன்ங்க. பேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பந்து வந்துருச்சு. லாஸ்ட் ஒரு சரியாக அப்பல்ல சிங்கிள் எடுக்கிறாங்க. இந்த பந்துலையும் வெங்கடங்க ஃபீல்டர் லாங்கானில். கடைசி பந்து ஸ்ட்ரைக்கில் அர்ஷத் செம ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு பந்து. 1G இங்கே கீப்பர் காலில் பட்டு தெரிஞ்சு போயிருக்கு. ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பெல் ஒன்று போட்டு போயிருக்காங்க. முதல் ஓவர் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. பவுண்டரி விடாமல் போட்டப்பட்ட ஓவர் அது. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க ஆம்பல். செகண்ட் ஓவர் அமான் போட வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் அரௌண்ட் த ஸ்டிக்லேருந்து முதல் பந்து ஆர்க்கில் இருந்த பந்து பிடிக்க தூக்கி விட்டாருங்க. ஷார்ட் பவுண்டரி தெளிவாக கிளியர் பண்ணார். சூப்பர் ஷாட்டுங்க, க்ளோரியஸாக இருந்துச்சு அந்த ஷாட்டு. சேஞ்ச் ஆஃப் கார்டு. செகண்ட் பால் ஓவர் த ஸ்டிக்லேருந்து நல்ல வேகம் ஆங்கிளாகவே பண்ணிருக்காருங்க. செம்ம வேகத்தில் வந்து தேர்ட் ஒன் ஓவரில் ஸ்டம்ப் லைனில் ஷாட்டில் ஃபீல்டர் கிளியர் பண்ணியிருக்கு. நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்தில். அமான் டு அர்ஷத், அடுத்த பந்து தூக்கி விட்டுருக்காரு. கிளியர் பண்ண வாய்ப்பான்னு பார்த்தா ஏஸ் கிளியர் பண்ணியிருக்காருங்க. ஷார்ட் பவுண்டரிங்க, தூக்கி விட்டால் போதும். செம டைமிங்கில் தூக்கி விட்றாங்க. 2 பேட்ஸ்மேனுமே இந்த ஓவரில் 2 ஆரை பதிவு பண்ணியிருக்காங்க. முதல் ஓவருக்கும் சேர்த்து அடிச்சிட்ருக்காங்க. 5th ஒன் ஆங்கிளாகவே பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். எட்ஜ் போட்டிருக்கு. ஷார்ட் ஃபீல்டராலையும் பிடிக்க முடியல. குத்தி திரும்பி இருக்க பந்து சிங்கிள் டபுளாக மாற்ற ஒரு முயற்சி. ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஐயோ செம த்ரோ பிரசாந்த் அவர்கள்ட்டேருந்து. அர்ஷத் ஸ்ட்ரைக்கில் குட் ஷாட். பெரிய கேப் அது. அங்கே பெரிய கேப் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீல்டர் ஏதாவது வச்சுருக்காங்க. பிரேம் குல்ஃபி வச்சுருக்காங்க. ஒருத்தரே போதும் தடுத்துருவார். சிங்கிள். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20. விக்கெட் விடாமல் ஆடி இருக்காங்க ஆம்பல். அவருக்கு 2வது ஓவரோட முதல் பந்து பேட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு. வேகத்தை உரைக்காமல் போட்டிருக்காரு. செகண்ட் பால் ஓவரில் விராட் அர்ஷத் 4 பந்துங்க. பேக் டு பேக் இங்கே 2 நல்ல பந்து. தேர்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் அவுட் சைட் ஆஃப் கேரி போனாங்க. யார்க்கர் ஒன்று போட்டிருக்காங்க. குல்ஃபிக்கிட்ட போயிருக்கு. எடுக்க லேட் பண்ணாலும் எடுத்து விட்ற டைமிங் பாருங்கள். டக்குன்னு விட்டார். விராட் வசந்த் அடுத்த பந்து துரத்தி போட்டார். பாடி லைனை ஒட்டி போட்டாங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்து. கடைசி 2 பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். ஐயோ கேரி ஆகலைங்க. எப்பப்பெல்லாம் பிச்சில் குத்தி போகிறாங்களோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பேட்டுக்கு உடனே வந்து வேகமாக வர்றது கிடையாது. வந்து இடிக்கிறது கிடையாது. கொஞ்சம் நின்று வருது. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்லோவர் ஒன் செம்ம ஹைட் ஏறி இருக்குது. விக்கெட் கீப்பர் பிரசாந்த் கையில் எடுத்துட்டாரு பாடி. என்ன ப்ரோ விக்கெட் கீப்பர் வரக்கூடிய 1 பேட்ஸ்மேனா அமல்நாத் வராங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22. இது வரைக்கும் 1 விக்கெட் இருக்காங்க. ஸோ போன ஓவரோட கடைசி பந்து அது கேட்ச் இல்லைன்ட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய டைவ் ஒன்று அடித்தார். கீழே பட்டதாக சொல்லிட்டாங்க. பட் அதர் எண்டில் ஒரு ரன் அவுட்டு கேப்சர் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பிரசாந்த் போட வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் அரௌண்ட்லேருந்து வசந்துக்கு இந்த ஓவரோட முதல் பந்து தூக்கி விட்டாருங்க. சரியான ஹைட் ஏறி இருக்குது. 1G மேக்ஸிமம் கிடைக்குமா பார்ப்போம். எஸ் 1G 2G கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் ஓவரில் பிரசாந்த் வசந்த் இன்சைட் எட்ஜ் தாண்டி போயிடுச்சு. 1G. தேர்ட் ஒன் பிச்சை யூஸ் பண்ணாருங்க. அரௌண்ட் த ஸ்டிக்லேருந்து ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் மாதிரி போட்டாங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்து. ஸ்ட்ரைக்கில் அமல்நாத் நியூ பேட்ஸ்மேன். முதல் பந்தே ஸ்ட்ரீட்டாக பேட்டுக்கு வந்துச்சு. கூத்தி பம்ப் ஆயிடுச்சுங்க. வெங்கட்டை தாண்டி பேருக்கு 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. அங்கே எதிர்பார்க்காத ஒரு பவுண்ட்ரி. அடுத்த பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பிச்சை யூஸ் பண்ணாருங்க. செம்ம வேரியபிள் பவுன்ஸ் கிடைக்குது. கடைசி பந்து இந்த ஓவரில் கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு. ஃப்ளாட்டாக போனாங்க. 1 பவுன்ஸில் கெயின். வெங்கட் அவர் கைக்கு இந்த தெளிவாக கைக்கு போயிருக்கு. சிங்கிள் எடுக்கிறாங்க. 4 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 31. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டு ஆடிட்டு இருக்காங்க ஆம்பல். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கடைசி ஓவர் போகிறதுக்கு வெங்கட் வந்திருக்காங்க.
அரௌண்ட் ஸ்ட்லேருந்து முதல் பந்து நல்லா பந்துங்க, பால் அண்டர்லேயே போயிருக்கு. ஒரு ஆங்கிளில் விடுவார். செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால் ஃப்ளிக் பண்ணி விட்டார். 1G அங்கே. தேர்ட் ஒன் நாலில் யார்கர் கோட் யார்கர் டோ யார்கர் ஒன்று போட்டிருக்காரு. ஐயோ பேட்டில் ஒரு நிற்கான்னு எனக்கு தெரில. சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க, எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்குது. டேரக்டுக்கான முயற்சினால போன பால் ஓடிய 3 எடுத்திருந்தாங்க. ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால். லாஸ்ட் ஒரு மினிங் ஒரு பேக் ஆஃப் த ஹேண்ட் மாதிரி தூக்கி போட்டாங்க தில்லுக்கு துட்டுன்னு. முக்கியமான பந்து இன்னிங்ஸில் கடைசி பந்து. வசந்த் ஸ்டேக்கில் தரையோட போயிருக்காரு. மேக்ஸிமம் ஒரு சிங்கிள் தாங்க கிடைக்கும். பிரசாந்த் ஃபாஸ்ட்டாக இருக்கார். ஐயோ இந்த எண்ணில் ஒரு ரன் அவுட்டை பார்க்க முடியுது. வசந்த் அவர்கள் இங்கே ரன் அவுட்டு. இந்த ரன் அவுட்டோட இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. காந்தி பாசரோட ஓப்பனிங் பேர் வராங்க. பிரசாந்த் மற்றும் ஆல்ரவுண்டர் அமான் வராங்க. முதல் இன்னிங்ஸ் முடிவில் 50 அடித்த ஸ்கோர் 36, 30-37 இப்போ டார்கெட்டு காந்தி பாசரைக்கு. ஸ்டேக்கில் பிரசாந்த் இருக்காங்க. அமான் நான் செகஷனில். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வசந்த் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் ஃப்ளிக் பண்ணி விட்டார். ஃபீல்டர் கைக்கு போதா ஐயோ கொஞ்சம் மிஸ் ஜட்மெண்ட், கொஞ்சம் ஜம்ப் பண்ணி பிடிக்க பார்த்தாரு. முதல் பாலை இங்கே மேக்ஸிமம் கொண்டு வராங்க. ஸோ ஆமாம் பாட்டம் அண்ட் பிளே பார்த்தீங்க. செகண்ட் ஒன் ஓவரில் நல்லா பந்துங்க காம் பேக்கிங் பால் போட்டிருக்காரு. 6க்கு அப்புறமா அவுட் சைடு ஆஃபில் பிச்சை யூஸ் பண்ணார். பிச்சை இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். தேர்ட் ஒன் வசந்த் அந்த பிரசாந்த் அவருக்கு புல்லுக்கு போனாங்க. பந்து எம்பவே இல்லை. கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ண காரணத்தினாலேயே தரையோட போயிருக்குங்க. டஃப்பாக இருந்திருக்கும். பிச்சை யூஸ் பண்ணி போட பேட்ஸ்மேன் தெளிவாக பார்த்து ஆடணும். இந்த பந்து பார்த்து ஆடி இருக்காரு. அமான் ஸ்டெக்கில் அவர் பிடிக்கிற முதல் பந்து இந்த மேட்ச்சில். பிளேஸ்மெண்ட் பெட்டராக வச்சாருங்க. பந்து குத்தி நின்று வந்துச்சு. சிங்கிள் இந்த பந்து. பந்து இந்த தடவை பந்து குத்துனதுக்கப்புறம் நல்லாவே நின்று வருது. ரொம்ப க்ளோஸாக ஓடி இருக்காங்க. சிங்கிள் கடைசி பந்து முதல் ஓவரில். வசந்த் விக்கெட் அழுவாரா அப்படின்னு பார்த்தா டோ எண்ட் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. சிங்கிள் எடுக்கிறாங்க. இந்த பந்து விக்கெட் விட மாட்டாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. விக்கெட் விடாமல் ஸ்டார்ட் எடுத்துருக்காங்க. இங்கே செகண்ட் ஓவர் திவாகர் போட வந்திருக்காங்க. இந்த ஒரு திவாகர் போடுறாங்க. போட்ட முதல் பால் வைடு பைலோ சிங்கிள் எடுத்திருந்தாங்க. முதல் பால் புல் ஷாட்டுக்கு போனாங்க. அந்த இடத்துக்கு போனால் கிராண்டட் டூங்க. அவங்க ஒரு கார் இருக்குது, காருக்கு பக்கத்தில் அடிச்சிட்டார். போன பால் வைடு பால். இந்த பால் செகண்ட் பால் இது சரியா அப்போல்லாங்க பிச்சை யூஸ் பண்ணார். ஸ்டிக் லைனில் வச்சார். ஆன் சைடில் சிங்கிள். இப்போ அடுத்த பந்து டவுன் த ட்ராக் போனாங்க. பிச்சாவத்த பாலுக்கு போக பார்த்தாரு. சிங்கிள் எடுக்கிறாங்க. இந்த பந்து ஐயோ மிஸ் ஃபீல்டு. ஒரு சிங்கிள் தான் வச்சுக்கிட்டாங்க. ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் தூக்கி விட்டாருங்க. அது கன்ஃபார்மாக 6 போயிடும். ஷார்ட் பவுண்ட்ரி மிடில் பண்ண மாதிரி இருந்துச்சு பேட்டில். போன பால் கிடச்ச வித்த தெளிவாக யூஸ் பண்ணார். லாஸ்ட் ஒரு மினிட் டவுன் த ட்ராக் குட் ஷாட்டுங்க. இதுவும் 6 பேக் டு பேக். இங்கே 2 6. கடைசி பந்து இந்த ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. குட் ஷார்ட் பட் 2Gயாக இருக்க வாய்ப்பு என்னென்னு பார்ப்போம். இப்போ எஸ்காலிங்க 2Gங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட்டே விடாமல் 31 ரன் ஆடிருக்காங்க. காந்தி பாசறை. அடுத்த ஒரு கிருஷ்ணமூர்த்தி போட வந்திருக்காங்க. ஸ்டேக்கில் அம்மான் இருக்காங்க. இன்னும் 6 ரன் தேவை காந்தி பாசறைக்கு. ஒரு முதல் பந்து லெஃப்ட் ஆம். ஆமாம் உடம்பு ஒட்டி வருது பந்து. செகண்ட் ஒன் டவுன் த ட்ராக் போனாங்க. தட்டி விட்டாங்க. வரப்புக்குள்ளேயே தான் இருக்குது. ஒடி எடுக்கப்பட்ட ஒன்றா இருக்கும். இப்போ தேர்ட் பால் ஓவரில் பிரசாந்த் அவர்கள் ஸ்ட்ரைக்கில் கேரி ஆகலை கீப்பருக்கு. ஃபோர்த் ஒன் டவுன் த ட்ராக் பிச்சாவத பாலுக்கு பார்த்தாங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க. இழுத்து பிடிச்சி போட்டுருக்காங்க. இந்த ஓவர் நல்லா போட்டுட்ருக்காரு இது வரைக்கும். பந்து டவுன் த ட்ராக் பிச்சில் இருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. பந்து கடைசி பந்து இந்த ஓவரில் ஃபுல் டாஸ் பால் ஃப்ளிக் பண்ணி விட்டாங்க. கேப்பில் விழுதுன்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸ் பவுண்ட்ரியாக இருக்கும். தேவைப்பட்ட 4 அடிச்சு இந்த மேட்சை முடிக்கிறாங்க. ஓப்பனிங் பேர் இந்த மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க பிரசாந்த் மற்றும் அமான்.
37 ரன் பார்ட்னர்ஷிப்பு மேட்ச்சை முடிச்சு கொடுத்துருச்சு. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் ஆம்பல் வெர்சஸ் காந்தி பாசறை இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.